இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது ஜிஎஸ்டி. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட், இந்தியா பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு வழக்கம் போல எதுவுமே இல்லை. சரி, அது இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்த்ததுதான். இன்னொன்று, ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஜிஎஸ்டியை பற்றி இந்த சேனலுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது எல்லா பொருட்களுமே, இப்போ வீட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள், எலக்ட்ரிக் பொருட்கள், எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இட்லி எப்படி உருவாகுது? பருப்பு, அரிசி, இப்போ தண்ணி அளவுக்கு தான் வாங்க வேண்டியது. அப்போ அந்த பருப்பு நம்ம வாங்கும் போது ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். அரிசி வாங்கும் போது ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். சரி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு இட்லியா உருவாகும். அந்த இட்லிக்கும் நம்ம ஜிஎஸ்டி பாருங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இட்லிக்கு டாக்ஸி பிடிக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அது உருவாக்குறதுக்கு தான் உளுந்துக்கும் அரிசிக்கும் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறோம். அப்போ இது என்ன சொல்றது அப்படின்னா, மனிதர்கள் உழைப்புல கிட்டத்தட்ட ஒரு 30% அந்த ஜிஎஸ்டி தான் கொடுத்துருக்கு. சரி, அதை விடுங்க. அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி ஆதரவு பெற்ற மாநிலத்தில் மாறி 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 தமிழ்நாடு என்ன 2% 3% ஏதோ சொல்லு. அதுவும் பிஜேபிக்கு லாபம் வர்ற மாதிரி தான் கொண்டு வராங்களோ ஒழிஞ்சு, மக்களுக்கு நல்லது பண்ணணும், சிஎம்முக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில் தான் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட். புரியுதா? இப்போ டிஎம்கே இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மு.க. ஸ்டாலின் 80% அவர் ஓட்டு போட்டாங்க. இந்த 20% ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கினாரு. சலுகைகள் பேர் இலவசங்கிறாரு. எனக்கு 80% ஓட்டு போட்டா லேடிஸ் மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மனசு எதுக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்குது, மோடி அவர்களுக்கு வர மாட்டேங்கி? நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் சேர்ந்தாங்க. இவங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டேன்னா சொல்ல போறாங்க. ரயில்வே இன்னைக்கு மதுரை, கோயம்புத்தூர் எல்லாம் முடங்கி. ஜிஎஸ்டி இந்த ஒன்று போதுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் குத்தவே முடியாது. மக்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு வெறுப்புல இருக்காங்க. இது எப்பதான் இதுக்கு ஒரு விடிகாலம் வரப்போகுது, நல்ல காலங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் 4 வருஷம் இருக்குது. பார்ப்போம், இந்த ட்ரிப்பு ஒரு மாற்றங்கள் வரும். எனிவே, பிஜேபி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு பண்றாங்களோ பண்ணலையோ அது வேற விஷயம். செழிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு என்ன குறை இல்லாம திருப்தியா நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் 2026 அவர் தான் வருவாரு. எந்த மாற்றம் இல்லை. என்ன மக்களுக்கு தேவையோ செழிப்பா பண்ணிட்டு இருக்கிறார். நன்றி. அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஃபயர் டிவி மை சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பன் ரமேஷ் சரோஜா.